ராலியா தான் தேடுறேன். யோ என்னையா சொல்ற? லாரியை தொலைச்சிட்டியா? லாரி எப்படியா பேக்கெட் அடிக்க முடியா? சும்மா பால் மாதிரி பேசாத. முதல்ல பையன் தானே சொன்னேன், இப்ப லாரிங்கிற. பையதான்பா லாரியில விட்டேன். பைய லாரியில விட்டியா? அப்ப லாரி எங்க விட்ட? சாமி சத்து சொன்னாக்கிறியா? நானே பையன் விட்டுட்டு அலலாடிக்கிறேன். ஏதோ பாவம் வில்லேஜ் பார்ட்டி ஆகிறியா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். நம்மளே கலாகிறியா நீ? நல்ல மெட்ராஸ்காரனை புரிஞ்சுக்க மாட்டீங்களே. சாமி தெரியாத பையன் விட்டுட்டேன். ஆள விடு எப்பா. ஐயோ உனக்கு கழிச்சு அப்படியே தான் இருக்க போகுது. ஏய் ஏறுடா சீக்கிரம். தெரியாத இடிச்சிட்டம் பண்ணிச்சுக்கீங்க. பரவாயில்ல. ஏன் பெரியவரா, இவ்வளவு கூட்டம் இருக்கிற இடத்துல நீங்க மேல பாத்துட்டு வரலாமா? நான் அந்த லாரியே நினைச்சுக்கின்னு தேடிக்கின்னு வந்தனா. தெரியாத இடிச்சிட்டம் மன்னிச்சுக்கு தம்பி. லாரியை தேடுறீங்களா? லோடு ஏதாவது அனுப்பணுமா? நம்ம கிட்ட கூட லாரி இருக்கு. ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. திருச்சில இருந்து லாரியில வந்தேன். அது என் பையன் ஒண்ணு தொலைச்சு விட்டேன். திருச்சியில இருந்து லாரியில வந்தீங்களா? எதுக்கு? என்ன தம்பி பண்ண சொல்றீங்க? பஸ் டிக்கெட்லாம் தாறுமாறா ஏறி போச்சு. லாரி டிரைவர் 30 ரூபாய் தான் கேட்டாரு. கொடுத்துட்டு பின்னால காய்கறி மூட்டை மேல காத்தாரு வந்துட்டான். கழுத பையதான் மறந்து விட்டேன். ஏன் தம்பி நீங்க தான் இருக்கிறீங்களா? வேலைகளை பாக்குறீங்களா? இந்த பாலாஜி டிரான்ஸ்போர்ட் எங்க இருக்கு தெரியுமா? பாலாஜி டிரான்ஸ்போர்ட்டா? ஆமாங்க, அந்த லாரியில தான் வந்தேன். என் பையன் ஒண்ணு தொலைச்சு விட்டேன். பையில பணம் ஏதாவது வச்சிருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. நிலத்தோட பட்டா சிட்டாடா ரசீது என் பொண்ணோட ஜாதகம் இருந்துச்சு. சரி, இந்த பாலாஜி டிரான்ஸ்போர்ட் வண்டின்னு சொன்னீல, அதுல நீங்க மட்டும் தான் காசை கொடுத்து வந்தீங்களா இல்ல? என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருக்குங்க. பிரயாணம் நல்லா தான் இருந்தது. பையன் தான் தொலைச்சு. சரி வாங்க. ஏன் பெருசு, சரக்கு ஏத்திட்டு வர லாரியில ஆளுங்க ஏறி வந்தா எப்படி? அப்புறம் பஸ் ட்ரெயின்லாம் எதுக்கு இருக்கு? என்ன தம்பி பண்றது? பஸ் ட்ரெயின்ல ரேட் கம்மியாவா இருக்குது. ஏழப்பாளையம் ஏற மாதிரி பணம் கொஞ்சம் சுருக்கா இருந்தது. அதனால தான் லாரியில வந்தேன். பயங்கரமான ஆள் நீங்க தம்பி. அந்த பாலாஜி லாரி. சரி வாங்க. என்ன வாசு? வணக்கம்ண்ணே. வாங்க. வாங்க சிவா, உட்காருங்க. இருக்கட்டும் தம்பி. சிவா. தம்பி இவர்தான் அந்த டிரைவர். தம்பி உன் வண்டியில என் பையன் விட்டேன். யோ என்னையா சொல்ற? அதாவது சிவா சார், இவரு உங்களோட பேசஞ்சர். திருச்சியில இருந்து இவரை நீங்க லாரியில ஏத்திட்டு வந்திருக்கீங்க, சரிதானே பெருசு? ஆமாங்க. யோ என்னையா நீ பாட்டுக்கு? சும்மாரியா, வண்டியில தானே வந்தான். மூஞ்சி மறந்து போச்சா? திருச்சியில யாருன்னு இல்ல, என் கூட சிகப்பு சட்டை போட்டு ஒருத்த வந்தானே, மறந்து போச்சா? யோ பட்டி காட்டாங்கிறது சரியா தாயா இருக்கு. ஏதோ ஒரு வண்டியில ஏறி வந்து விட்டு என் வண்டியில வந்தன்னு உளறிக்கிட்டு இருக்கியா? போ நீ எந்த வண்டியில வந்தியோ அந்த வண்டியில போய் தேடு போ. நம்ம வண்டி தான் உறுதியா சொல்றாப்லையா சிவா? அண்ணா இவன் கிராமத்தான். மஞ்ச பெயிண்ட் அடிச்ச லாரி எல்லாத்தையும் ஒரே மாதிரியா நினைச்சுக்கிட்டு நம்ம லாரின்னு போய் சொல்றானே. யோ நித்யா, எனக்கு தெரியாதாகும். தம்பி இந்த ஆள் வண்டியில் தான் நான் வந்தேன். திருச்சியில் ஒரு ரோடு வாழ்க்கை ஏத்துனாங்க. விழுப்புரத்துல 4 மூட்டை வெங்காயம், கேபிள்ல பெரிய விநாயகர் படம், ஒரு பூனை கண்ணு வச்ச நடிகை படமும் இருந்துச்சுங்க. நீங்க கேபின்குள்ள உட்கார்ந்து தான் வந்தீங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா ஒன்னும் சரிப்படல. பின்னால போய் காய்கறி மூட்டை மேல படுத்துட்டேன். யோ நீ ரொம்ப அதிகமா பேசுற. முதல்ல அந்த பெரியவரோட பைய கொடுத்தனுப்பு. அண்ணா அவன் போய் சொல்றானே. சிவா, மறைக்க நினைச்சு பொய் சொல்லி மாட்டிக்காத. முதல்ல பெரியவரோட பைய கொடுத்தனுப்பு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போ. இந்த பையன் தான் தம்பி. ஐயோ எப்பா, என் உயிரே வந்துச்சு. எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு தம்பி. உனக்கு ரொம்ப புண்ணியமா போச்சு. நீ நல்லா இருக்கு தம்பி. பத்தா போய்ட்டு வாங்க தம்பி. சரக்கு லாரிய பயணிகள் லாரியா மாத்திட்டியா? எத்தனை நாளா நடக்குது இந்த வசூல்? மறைக்காம உண்மையா சொல்லு. மன்னிச்சிருங்கண்ணா, நிறைய செலவு, சம்பளம் பத்தலைங்கண்ணா. ஆசைப்பட்டுட்டேன். தயவு பண்ணி இதை பத்தி முதலாளிகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கண்ணா. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. எத்தனை நாளா இப்படி டிக்கெட் ஏத்துற வேலை பண்ற? 1 மாசமா தானே. நீங்க முதலாளிகிட்ட சொன்னா அவரு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு வரண்ணா. அண்ணே அப்படி பார்க்காதீங்கண்ணா. இனிமே இப்படி தப்பே பண்ண மாட்டேன்னு என்ன மன்னிச்சிருங்கண்ணா. எப்படி என்ன சொன்ன? இனிமே இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன்னா. பண்ணணும். எனக்கு பாதி பணம் கொடுத்துரு, நீ சந்தோஷமா சம்பாதிச்சுக்கோ. உண்மையா தான் சொல்றீங்களா? உண்மையா தான் சொல்றேன்.
நாமளும் ஒரு நாளைக்கு முதலாளியாக வேண்டாமா? இது பாரு, இது வரைக்கும் நீ சம்பாதிச்சதெல்லாம் நான் உனக்கே விட்டு கொடுத்தாச்சு. ஆனா இனிமே நீ 10 ரூபா சம்பாதிச்சாலும் 5 ரூபா எனக்கு கொடுத்துடணும். சரியா? சரிங்க அண்ணே. நல்லா சிரிக்கிறியே. முதலாளி வர. முதலாளி முதலாளி. வணக்கங்க ஐயா. வணக்கம் முதலாளி. என்ன மாணிக்கா, ஆடிட்டரை பார்த்தாச்சா? பார்த்துட்டேன் முதலாளி. பணம் கட்டியாச்சா? இந்தாங்க. இது என்ன பணம்? டாக்ஸ் கட்டினது போக மீதி பணம் முதலாளி. நான் அளவா தானே கொடுத்து விட்டுருந்தேன். இல்ல முதலாளி, நம்ம ஆடிட்டர் கிட்ட டைப் அடிக்கிற பொண்ணு தப்பா கூட்டி 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்லிடுச்சு. அதை நான் பார்த்து சரி பண்ணிட்டேன். மாணி, ஒவ்வொருத்தனும் 5க்கும் 10க்கும் அலையிற இந்த காலத்துல பண விஷயத்துல இவ்வளவு நேர்மையா இருக்கு. சரி, நீ என்கிட்ட வேலை பார்க்கறத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன முதலாளி இப்படி சொல்றீங்க? நீங்க என்ன புள்ள மாதிரி பாத்துக்கிறீங்க, அப்புறம் நான் எதுக்கு 5க்கும் 10க்கும் ஆசைப்படணும்?